உறக்கம் என்பதை படைத்திருக்கிறான். இரவு நேரங்களில் ஆழ்ந்து உறங்குகின்ற போது உங்களுடைய உடம்பு எந்த திசையில படுத்திருக்கு அப்படின்னு உங்களால சொல்ல முடியாது. எந்த இடத்துல படுத்திருக்குன்னு உங்களால சொல்ல முடியாது. உங்க பேரு உங்களுக்கு நினைவு இருக்காது. உங்களை பெத்து வளர்த்த அம்மா அப்பா பேரு நினைவு இருக்காது. எந்த கிளாஸ்ல யாருக்கிட்ட போய் யோகா படிக்கிறீங்கன்னு கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. எதுக்காக படிக்கிறோம்னு ஞாபகம் இருக்காது. அடுத்த நாள் என்ன பண்ணணும் நினைவு இருக்காது. ஸோ நீங்க இருக்கிற இடம், நீங்க உங்க தலை வச்சு படுத்திருக்கிற திசை, இப்படி எதை கவனிச்சு பார்த்தாலும் அங்க எதுவுமே நினைவு இருக்காது. எல்லாமே அழிந்து போயிருக்கிறது. ஆழ்ந்த உறக்கத்துல ஒரே டார்க் பிரபஞ்சம் மட்டும்தான் இருக்கு. இருள் சூழ்ந்து இருக்க தவிர அங்க நினைவுகள் என்று ஏதுமே இல்லை. ஆழ்ந்து உறங்கும் போது கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. மகரிஷி பதஞ்சலி சிம்பிளா டிஃபைன் பண்றாரு. ஸ்வப்ன நித்ர ஞான ஆலம்பனபா. உனக்கு ஞானம் வருவதற்கு அடிப்படை ஒண்ணும் இல்லை. கனவை கடந்து உறக்கத்தை புரிஞ்சுக்கும், அவ்வளவுதான். திருவள்ளுவனும் எழுதுறாரு, உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போல் பிறப்பு. ம். அப்போ உறங்கும் போது எதெல்லாம் மறைஞ்சு போச்சுன்னு பாருங்க. அதெல்லாம் உண்மை இல்லை. எது சாஸ்வதமா இருக்குன்னு பாருங்க. உறங்கும் போது எதுவுமே சாஸ்வதமா இல்லை, எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. அப்ப இறைவன் ஒவ்வொரு நாளும் உறங்கும் போது உணர வைக்கிறார். நீங்க ஒரு நாள் உறங்கலைன்னா அடுத்த நாள் வாழ்க்கையே இருக்காது. அப்போ உறங்கும் போது இதெல்லாம் எங்க சார் போச்சு? தன்னுடைய ஸ்வரூபத்துல போய் ஒடுங்கி போச்சு. தான் என்ற ரூபம் மட்டும் அனுபவமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் தன்னுடைய ஓன் ஸ்வரூபம். இதுக்கும் சூத்திரம் இருக்கு. ததா திரஷ்டு ஸ்வரூபே அவஸ்தானம். இந்த யோக சூத்திரால யோக சித்தவருத்தி நிரோதகா ததா திரஷ்டு ஸ்வரூபே அவஸ்தானம். அடுத்த சூத்திரமே அதுதான். அப்ப நீங்க ஆழ்ந்து உறங்கும் போது எல்லாம் மறைந்து விடுகிறது. மறைந்ததெல்லாம் மீண்டும் விழிக்கின்ற போது ஒவ்வொன்றாக நினைவுக்கு வருது. முதல்ல வரக்கூடியது நான் என்ற அகங்காரம் முளைச்சு வெளியே வரும். அது தொடர்ந்து மனமானது நினைவுகளை தொடர்ந்து நினைவுகளை சுமந்துக்கிட்டு அடுத்து வந்துகிட்டே இருக்கும். அது வந்தாதான் முழிச்ச உடனே, ஓ இந்த இடத்துல நான் இருக்கேன். நீங்க எழுந்த உடனே அங்க படுத்த அந்த படுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி எந்த இடம் இருக்கும் அந்த இடம் உங்களுக்கு மீண்டும் நினைவுக்கு வரனாலதான் அந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கிறீங்க. நினைவுக்கு வரல நான் எங்க இருக்கேன்னு கேட்பீங்க. முழித்த பிறகு விழித்த பிறகு அங்க நம்ம உங்க வீட்டுல இருக்கிறவங்க யாராவது முன்னாடி வந்து நின்னா இன்னாருன்னு நினைவுக்கு வந்ததுனாலதான் அவங்கள நீங்க யாருன்னு கேட்கல. இல்லைன்னா நீங்க யாரு, நான் ஏன் எங்க இருக்கிறேன்னு கேட்டிருப்பீங்க. அப்போ உறங்கும் போது எல்லாம் மறந்து போனது, மறைந்து போனது. விழிக்கும் போது எல்லாம் நினைவுக்கு வருது. அந்த நினைவுகளை சுமந்து வருது பாருங்க, அதுதான் விருத்தி. அது எங்கிருந்து வருது? ஏற்கனவே நீங்க எங்க படுத்தீங்களோ, எங்க இருந்தீங்களோ, என்னென்ன அனுபவிச்சு எல்லாமே உள்ளார பதிவுல இருக்கு. இதுவரைக்கும் 5 புலன்களை துணை கொண்டு அனுபவித்த எல்லா அனுபவங்களும் நமக்குள் பதிவாக இருக்கிறது. அதுல இருந்துதான் விருத்தி உருவாகுது. அந்த சித்தமானது விருத்தியாகிறது எப்பொழுது நின்று விடுகிறதோ அப்பொழுது நீங்க உங்களுடைய ஸ்வரூபத்துல இருப்பீங்க. நீங்க உங்களுடைய ஸ்வரூபத்துல இருக்கும்போது அதுதான் உண்மையான உங்களுடைய ஸ்வரூபம். அதுவே இறைவன், அதுவே தெய்வம், அதுவாக நீங்க இருக்கிறீங்க. அதுதான் யோகா. இதுதான் யோகாக்கான டெபினேஷன். மனமானது வளமில்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது மனமானது வளத்தை அடைகிறதோ அப்பொழுது நீங்க உங்களுடைய ஸ்வரூபத்துல இருப்பீங்க. அதுதான் மனவளக்கலை. இப்போ யோகாக்கான டெபினிஷன். கதோபனிஷத்து இன்னொரு ஆஸ்பெக்ட்ல சொல்றாங்க, தாம் யோகம் இதி மன்யந்தே ஸ்திரம் இந்திரிய தாரணம். இந்திரிய தாரணம் நம்மளுக்கு இந்த உலக விஷயங்களை காட்டக்கூடியது இந்திரியங்கள் தான். இந்திரியங்கள்னா கண்ணு, காது, மூக்கு இதெல்லாம் இருக்கு. இந்த 5 ஞானேந்திரியங்கள் இதுதான் உலக விஷயங்கள் தொடர்பு கொள்ளக்கூடியது.
இது எல்லாம் ஸ்திரமாக ஒருமுகப்படுத்தப்பட்டு உங்க மனமானது இந்திரியங்கள் எல்லாம் தன்னுள்ளே ஈர்த்து கொண்டு வைத்து கொண்டால் அதுவே உங்களுக்கு யோகம். ஏனென்றால் இந்த இந்திரியங்கள் எல்லாம் வெளி உலகத்தோட ஓடக்கூடியது. அதெல்லாம் ஸ்திரமா இருத்து உள்ளார வச்சுக்கிட்டீங்கன்னா அதுவே யோகம். அவ்வளவுதான். ஐந்து புலன்கள் செயலிழந்து போனால் உள்ளார என்ன அனுபவம் இருக்குமோ அதுதான் உங்களுக்கு யோகம். அப்ப இதுக்கு முன்னாடி என்ன படிச்சோம்? ஆழ்ந்து உறங்கும் போது ஐந்து புலன்களும் கண்ணு தெரிவதில்லை, காது கேட்கறதில்ல, ஸ்மெல்லு தெரியல. அப்படி ஒரு நிலைமையில தான் நாம் அங்க இருந்தோம். அதே தான் இன்னொரு ஆஸ்பெக்ட்ல சொல்லுது. இப்படிதான் டெஃபினிஷன் நீங்க போய் எங்க எடுத்து படிச்சாலும் மனக பிரசமனக உபாய யோக இதிய வித்யாதே, மனதை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு டெக்னிக் எது இருக்கோ அதுதான் யோகா டெக்னிக். எப்படி யோக சிஸ்டம் டிஃபைன் பண்ணுது? பகவத்கீதை பாருங்க. சமத்துவம் யோக உச்சத்தை. உள்ளம் எப்பொழுது சமநிலையோடு இருக்கிறதோ, எந்த இடத்துல உங்களுடைய மென்டல் பிளக்சுவேஷன் இல்லையோ அதுதான் யோகம் என்று சொல்லப்படுகிறது. சமத்துவம். யோக கர்மசு கௌசலம். நீங்க வாழும்போது நீங்க செய்கின்ற செயலில் முழு கவனம் இருந்து ஈடுபாடோட ஒரு செயலை செய்யறீங்க. செய்யும் போது அதுல பாவ புண்ணியம் என்பது ஏற்படவில்லை என்றால் அதுவே உங்க செயலே யோகமாக மாறுது. உபே சுக்ருத துஷ்கிருதே. சுக்ருதுன்னா புண்ணியம், துஷ்கிருதுன்னா பாவம். பாவ புண்ணியமற்ற செயல். ஆனா நம்ம செய்யற எல்லா செயலுக்கு பின்னாடியும் ஒரு கோல் வச்சிருக்கோம், ஒரு நோக்கம் வச்சிருக்கோம், ஒரு பலனை எதிர்பார்க்கிறோம். பலனை எதிர்பார்த்து பண்ணுகின்ற போது காமிய கர்மாவாக மாறி அங்க பாவ புண்ணியங்களுக்கு வழி இருக்கிறது. ஆனா அதை கடந்து ஒரு செயல், அதுக்காக பாவ புண்ணியம் பலனை எதிர்பார்க்காம பண்றதுனால ஏனத்துடன் பண்ணாம முழு திறமையோட கவனத்தோட ஃபோக்கஸ்டா நீங்க ஒரு ஒர்க்கை பண்ணீங்கன்னா அதுவே யோகம். அதுவே உங்களை முக்திக்கிட்டு செல்லும். அவேர்னஸ். விளைவறிந்து விழிப்பு நிலையோடு இருக்கணும். பின்னை இந்த பேரறிவில் பிறலாதிருப்பேன் விழிப்புடனே. துக்க சம்யோக வியோகம். ரொம்ப சிம்பிளான வியோகம் அமைச்சு தரேன். உங்களுடைய அனுபவத்துல துக்கம் என்பதெல்லாம் நிவர்த்தி செய்துவிட்டால் மீதி என்ன இருக்கும்? சுகம்தான் இருக்கும். துக்கத்துக்கான சம்யோகம் என்ன அப்படின்னா, இந்த உடம்பு உயிர் புதுசா பிறக்கிறது ரெண்டும் சேர்ந்து இருக்குது. இந்த சேர்க்கையை நீங்க பிரிச்சிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு யோகம். அப்போ உடம்புல இருந்து உயிரை பிரிக்கிறதுன்னா சூசைட் பண்ணிக்கிறதான்னு கேட்கக்கூடாது. சூசைட் பண்ணிக்கிறது இல்லை, பிரிக்கிறது. இந்த உடம்பும் உயிரும் எப்படி சேர்ந்திருக்கு அப்படிங்கிறத அறிவின் மூலமாக பிரித்து பார்க்கறது. ஸோ ஆத்மா எனக்குள்ளார இருக்கு அப்படின்னு நீங்க நம்புங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க நம்பவே நம்பாதீங்க. யோகா பிலாசபியில வந்துட்டோம், யோகா படிக்கிறோம், யூஜிசி நெட் படிக்கிறோம், ஆத்மா இருக்கா இல்லையா இல்லையான்னு கேட்டா ஆமா இருக்கு. எங்க இருக்கு? எனக்குள்ளார இருக்கு. அப்படியெல்லாம் நீங்க நம்ப வேணா சொல்ல வேண்டாம். ஆத்மா என்பதுதான் நான். ஆத்மாவாகிய எனக்கு இந்த ஆத்மா மறைபொருள், அதை அடையாளம் காட்டுவதற்காக ஒரு கோட் மாதிரி நான் போட்டிருக்கிற இந்த பாடி தான் என்னுடைய உடம்பு. அப்ப அபிப்பிராயத்தை மாத்திடுங்க. ஆத்மா தான் நானு. இந்த அனாத்மாவிய உடம்பு என்னை அடையாளப்படுத்து ஸ்தூலமான பொருள். இது ஒரு ஸ்தூல சரீரம் என்னை அடையாளப்படுத்துவதற்காக என்னை கவரப்பட்டிருக்க தவிர இந்த சரீரம்தான் சாஸ்வதம், சரீரத்துக்குள்ளார நான் இருக்கேன் அப்படிங்கிற அபிப்பிராயம் இல்லாம நான் இருக்கேன், எனக்கு இந்த சரீரம் போர்வையாக இருக்கு அப்படிங்கிறத உங்க அபிப்பிராயத்தை மாத்திக்கோங்க. அப்படி மாத்தும்போது உங்களுக்கு இந்த அனாத்மாவாகிய உடம்பு, அதுக்குள்ள இருக்கக்கூடிய புருஷன், இது ரெண்டும் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அது புரிஞ்சுதுன்னா அதுவே தான் யோகம் அப்படின்னு சொல்லுது இந்த துக்க சம்யோக வியோகம். தாம் வித்யா துக்க சம்யோக வியோகம் யோக சஞ்சிதம் சஞ்சினிதம் ச நிச்சயேன யோகதவ்ய யோகம் அனிர்விண்ண சேதசா. இன்னொன்னு அதுக்கு கீழே ஒண்ணு இருக்கு பாருங்க, வைராக்கியத்துக்கு அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு ஸ்லோகம் 13வது அத்தியாயத்துல பகவத்கீதையில இஷ்டோ அனிஷ்டோபதிஷு
இதுல ரொம்ப சிம்பிளா சொல்றாரு பகவான். புத்திர தார கிரக ஆதிஷு, ஆதிஷுன்னா எக்ஸெட்ரா இதெல்லாம் ஒரு மூணு அடையாளப்படுத்தி இது முதற்கொண்டு அப்படிங்கிறாரு. அது என்னன்னு பாருங்க. புத்திர பெத்த பிள்ளைங்க, தார கட்டிக்கிட்டது, கிரகாதிசு கட்டின வீடு. சார், வாழ்றதே பிள்ளைங்களுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே போல வீடு கட்டுறது தான் மிகப்பெரிய லட்சியம் வாழ்க்கையில. அப்படி வாழ்க்கையினுடைய லட்சியமே இதுவாக தான் இருக்கு. அவர் என்ன பண்ணாரு, கொண்டாந்து தூக்கிட்டு வந்து கடைசியில் எங்க போட்டாரு. இது முதற்கொண்டு எதெல்லாம் உங்ககிட்ட இருக்கோ அது எல்லாம் இஷ்ட அனிஷ்ட இந்த விருப்பு வெறுப்புகள்லாம் கடந்து அப்புறம் வந்துரு. அதுக்கு பேர் தான் யோகாங்கிறாரு. என்ன பண்ணலாம், வயர்மணி யோசிக்கிறாரு, படிக்கலாமா வேணாமா, இது வேற மாதிரி கொண்டு போகும் போல இருக்குது. நமக்கு இருக்கிற பொண்டாட்டி பின்னாடி உட்காந்து இதெல்லாம் காதல் கேட்டா நம்மளை படிக்க விடுவாங்களா? ம் யோகாவோட டெபினிஷன்: உறவிலே உண்மை நிலை கண்ட அறிவு தெளிவு துறவு. அந்த வார்த்தைக்கு, துறவுங்கிற வார்த்தைக்கு டிஃபைன் பண்றாரு வேதாத்ரி மகரிஷி. இன்னும் அந்த வார்த்தைக்கு நிறைய பேருக்கு தமிழ்ல இருந்தாலும் அதுக்கு அர்த்தம் தெரியாது. உண்மை தெளிவு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. உறவுல எப்படி உண்மை தெளிவு பெறுறது? இதை நாம மட்டும் தெளிவு அடைஞ்சா போதுமா, இல்ல நம்ம கூட இருக்கிற உறவுகள் எல்லாரும் தெளிவடையணுமா? கூட இருக்கிறவங்க எல்லாம் அந்த தெளிவு வந்தா மட்டும்தான் இந்த துறவுங்களால வாழ முடியும். உங்களுக்கு புரிஞ்சிருந்து மற்றவங்களுக்கு புரியலனாலும் வாழ முடியாது. சிம்பிளா ஒரு உதாரணம் பாருங்க. நைட் எல்லாம் தூங்குறதுக்கு பில்லோ வேணும், தலையணை வேணும். தலையணை இல்லைன்னா நமக்கு தூக்கம் வராது. கழுத்து ஒரு பக்கம் நாட்டிக்கும், கழுத்து கூட பிடிச்சிக்கும். நல்ல நிம்மதியா தூங்கியாச்சு. எழுந்த உடனே அந்த தலையணை கிட்ட பார்த்து, நைட்லாம் தூங்குறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண, தேங்க்யூ அப்படின்னு நம்ம கிட்ட சொல்றோமா? அப்படி சொல்லலைன்னா அந்த தலையணை நம்மளை திருப்பி கேட்குது, நைட்டெல்லாம் என் மேல சுகமா படுத்தும். இப்ப எங்க கிளம்புற? பேசாம படு. இல்லம்மா நான் ஆபீஸ் போகணும். ஆபீஸ் போகணும் வேணாம்னு சொல்ல, நானும் உன் கூடயே வரேன் அப்படின்னு இந்த தலையாணி சொன்னா நாம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. கூட்டு தான் போய் ஆகணும். என்ன போயிட்டு வந்ததான் அடுத்த நாள் அந்த தலையணையை வச்சு தூங்க முடியும். இல்லைன்னா அடுத்த நாள் அதை வச்சு தூங்குறதுக்கு சப்போர்ட் பண்ணாது. இந்த தலையாணி தான் உங்க கூட இருக்கிற உறவு. கம்பேர் பண்ணி பாருங்க. தலையாணி உங்களை கேள்வி கேட்கறது இல்ல. நீங்க பயன்படுத்துனீங்க, தூக்கி போட்டு போனீங்கன்னா, திரும்ப வந்தீங்கன்னா பயன்படுத்தினா உங்களை ஏன்னு கேட்காது. அதுதான் தலையாணிக்கும் நமக்கு இருக்கக்கூடிய உறவுல தெளிவு இருக்கு. ஆனா நாம வச்சிருக்கிற உறவுல அந்த தெளிவெல்லாம் கிடையாது. அந்த தெளிவு இருந்தா அதுதான் ஒரிஜினலான துறவு. நீங்க காடு காடா ஓடுங்கன்னுலாம் சொல்லல. துறவுன்னா அப்படி ஓடுறதில்ல, விட்டுப்புட்டு ஓடுறது இல்ல. அப்படி ஓடினவங்களையும் அவர் போய் திருப்பி துரத்தி அடிச்சாரு. சீவக சிந்தாமணி அப்படின்னு ஒரு இலக்கியம், ஒரு காவியம். திருத்தக்க தேவர் எழுதுறாரு. சமண மதத்துல சமண முனிவர். அதுல அதனுடைய ஹீரோ சீவகன் 8 கல்யாணம் பண்ணி 8 பெண்களை மணந்து அதுக்கு பிறகு அவர் முக்தியோட நிலையை அடைஞ்சவர். அவரு நிறைய பேர் குருகுலத்துல உட்காந்துருக்காங்க, எல்லாரையும் துரத்தி அடிச்சு விட்டாரு. அங்க பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி அவளை விட்டுட்டு வந்திருக்கிற, அவன் என்ன கஷ்டப்படுவா, அவளை கஷ்டப்படுறவளை கஷ்டப்படுத்தி விட்டு நீ எங்க இங்க முக்தி அடைய போற, உனக்கு முக்தியே கிடையாது போ அப்படின்ட்டு. அப்போ அவர் 8 கல்யாணம் பண்ணிடுறவர் 8 பேர்கிட்டையும் அவர் என்ன மாதிரி உறவை போதனை பண்ணி அந்த உறவை ஏத்துப்பாரு. எவ்வளவு பெரிய காவியம் அது கருத்துக்களுக்காக கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அதை நம்ம 8 கல்யாணம் பண்ண நம்மளுடைய அணுகுமுறையில தான் நம்ம உலகியல் வாழ்க்கையில கம்பேர் பண்ணி பார்க்கிறோம். ஆனா உறவு துறவு அப்படிங்கிறதெல்லாம் உபனிஷத்தெல்லாம் நீங்க வாழும்போது இந்த என்விரான்மெண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்குள்ளார இருந்தா மட்டும்தான் நீங்க இந்த பாதையில போக முடியும், கர்மாக்களை கழிக்க முடியும். உத்திரதாரி கிரகாதிசு அப்படிங்கிறதுல பசுபதி பாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல பசு பாசத்துல மாட்டியிருக்கும் பந்தம். இந்த உலகியல் விஷயம் நாஸ்தி மாயா சம பசு. பசு உங்களை பந்தப்படுத்தும். அதை விட உங்களை கட்டி போடுற உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. அதெல்லாம் உடைக்கக்கூடிய சக்தி பரோபலம் யோகா மட்டும்தான் இருக்கு. யோகாக்கு மட்டும்தான் அந்த பந்தம் என்பதை அறுப்பதற்கான தகுதி இருக்கு. இதெல்லாம் நம்ம கரண்ட சங்கீதால படிக்க போறோம். இதன் பிறகு டெஃபினிஷன் இன்னும் கொஞ்சம் இருக்கு. யோக பீஜால சித்த சித்தாந்த பதாதி இதுல எல்லாம் டெஃபினிஷன் இருக்கு. யக்ஞவல்க்ய ஸ்மிருதியில இதெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் டெஃபினிஷன்லாம் அந்தந்த பாடங்கள் வரும்போதே படிக்கலாம். மிஸ்கான்செப்ஷன்ல நீங்களே படிங்க.
எய்ம் அண்ட் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் யோகாங்கிறத பற்றி, ஏன் நம்ம யோகா எப்படி ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறது இது நானாக ஒரு ஸ்லைடு போட்டு வச்சுருக்கேன். புத்திசம், பகவத்கீதை, பதஞ்சலி யோக சூத்திரம், இதில் இருக்கக்கூடிய எல்லா டெஃபனிஷன் கொண்டு யோகாங்கிற ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்காக நானே ஒரு ஃப்ளோ சார்ட் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக